சூரா அத்-தௌபா. பொருள்: மனம் வருந்தி மன்னிப்பு தேடுதல். மதீனாவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 9, வசனங்கள் 129. விசுவாசிகளே, இது இணை வைத்துக் கொண்டிருப்போரில் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தீர்களே, அத்தகையோர் பால் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நீங்கிக் கொண்டது பற்றியதாகும். ஆகவே இணை வைத்துக் கொண்டிருப்போரே, நீங்கள் இவற்றிலிருந்து 4 மாதங்கள் வரையில் பூமியில் எங்கும் சுற்றித் திரியுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை இயலாமையில் ஆக்கக்கூடியவர்கள் அல்லர் என்பதையும், நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போரை இழிவுபடுத்தக்கூடியவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. இது நிச்சயமாக அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் இணை வைத்துக் கொண்டிருப்போரிலிருந்து விலகிக் கொண்டவர்கள் என்ற விஷயத்தை ஹஜ்ஜுல் அக்பர் எனும் இம்மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் அல்லாஹுவிடமிருந்தும் அவனின் தூதரிடமிருந்தும் மனிதர்கள் பால் பகிரங்கமாக அறிவிப்பதாகும். ஆகவே இணை வைத்துக் கொண்டிருப்போரே, நீங்கள் தௌபா செய்து கொண்டால் அது உங்களுக்குத்தான் மிக்க நன்று. அவ்வாறின்றி நீங்கள் புறக்கணித்தாலோ, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை இயலாமையில் ஆக்கக்கூடியவர்கள் அல்லர் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நபியே, இந்நிராகரிப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நீர் நன்மாராயம் கூறுவீராக. ஆயினும் இணை வைத்துக் கொண்டிருப்போரிலிருந்து நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டு பிறகு யாதொன்றையும் உங்களுக்கு குறைவு செய்யாமலும் உங்களுக்கு விரோதமாக எவருக்கும் உதவி செய்யாமலும் இருக்கின்றனரே, அத்தகையோரை தவிர அவர்களின் உடன்படிக்கையை அதன் தவணை வரையில் அவர்களுக்கு பூர்த்தியாக்கி வையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையோரை நேசிக்கின்றான். ஆகவே சிறப்புற்ற மாதங்கள் சென்றுவிட்டால் இணை வைத்துக் கொண்டிருப்போரை அவர்களை கண்ட இடமெல்லாம் கொன்றுவிடுங்கள். இன்னும் அவர்களை பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள். ஒவ்வொரு பதுங்குமிடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்காருங்கள். பின்னர் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு பச்சாதாபப்பட்டு விலகி விசுவாசித்து தொழுகையையும் நிறைவேற்றி ஜகாத்தையும் கொடுத்து வந்தால் அவர்கள் வழியில் அவர்களை விட்டு விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். மேலும் நபியே, இணை வைத்துக் கொண்டிருப்போரில் எவரொருவர் உம்மிடம் அபயம் தேடினால் அல்லாஹுவுடைய வசனங்களை அவர் செவியேற்கும் வரையில் அவருக்கு அபயம் அளிப்பீராக. பின்னர் அவருக்கு அபயமளிக்கும் வேறு இடத்தில் அவரை சேர்த்து வைப்பீராக. அது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அறியாத சமூகத்தினர் என்ற காரணத்தினாலாகும். அல்லாஹுவிடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் இணை வைத்துக் கொண்டிருப்போருக்கு எப்படி உடன்படிக்கை இருக்க முடியும்? ஆயினும் மஸ்ஜிதுல் ஹராமாகிய சிறப்புற்ற மஸ்ஜிதில் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களே, அவர்களை தவிர. ஆகவே அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கையின்படி உங்களுடன் உறுதியாக இருக்கும் வரையில் நீங்களும் அவர்களுடன் உறுதியாகவே இருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையோரை நேசிக்கின்றான். எனினும் எப்படி உடன்படிக்கை இருக்க முடியும்? இன்னும் உங்களை அவர்கள் வெற்றி கொண்டால் உங்களிலே இருந்து வரும் உறவையும் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் பொருட்படுத்த மாட்டார்கள். தங்கள் வாய்களை கொண்டு உங்களை திருப்திப்படுத்துகின்றனர். அவர்களுடைய இதயங்களோ விலகிக் கொள்கின்றன. இன்னும் அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாவர். அவர்கள் அல்லாஹுவுடைய வசனங்களுக்கு பகரமாக சொற்ப கிரயத்தை வாங்கிக் கொண்டனர். பின்னர் மனிதர்களை அவனுடைய பாதையை விட்டும் தடுக்கின்றனர். நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களே, அது மிக கெட்டது. அவர்கள் எந்த விசுவாசியின் விஷயத்திலும் உறவையும் உடன்படிக்கையையும் பொருட்படுத்த மாட்டார்கள். மேலும் இத்தகையோர்தாம் வரம்பு மீறியவர்கள். ஆகவே அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விலகி பச்சாதாபப்பட்டு தொழுகையையும் நிறைவேற்றி ஜகாத்தையும் கொடுத்து வந்தால்
அப்பொழுது அவர்கள், உங்களுக்கு மார்க்கத்தில் சகோதரர்களாவர். இன்னும் அறிவுள்ள சமூகத்தாருக்கு நாம் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம். தங்களுடைய உடன்படிக்கைக்கு பின்னரும் அவர்கள் தங்களுடைய சத்தியங்களை முறித்து உங்களுடைய மார்க்கத்தை பற்றி குறைகள் கூறிக் கொண்டிருப்பார்களானால் அவர்கள் மேற்கூறிய செயலிலிருந்து விலகிக் கொள்வதற்காக நிராகரிப்போரின் தலைவர்களுடன் போரிடுங்கள். ஏனெனில் நிச்சயமாக அவர்களுக்கு சத்தியங்கள் அவற்றை பேணி காத்தல் எதுவும் இல்லை. தங்களுடைய சத்தியங்களை முறித்து நம் தூதரை ஊரை விட்டு வெளியேற்றவும் உறுதி கொண்ட மக்களுடன் நீங்கள் யுத்தம் புரிய வேண்டாமா? அவர்கள்தான் உங்களிடம் முதன்முறையாக ஆரம்பித்தனர். அவர்களுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாயின் அல்லாஹ் அவனே நீங்கள் பயப்படுவதற்கு மிக தகுதியானவன். நீங்கள் அவர்களுடன் யுத்தம் செய்யுங்கள். உங்கள் கைகளை கொண்டே அல்லாஹ் அவர்களை வேதனை செய்வான், அவர்களை இழிவும் படுத்துவான், அவர்களுக்கு பாதகமாக உங்களுக்கு உதவியும் செய்வான். மேலும் விசுவாசம் கொண்ட சமூகத்தாரின் நெஞ்சங்களுக்கு ஆறுதலும் அளிப்பான். விசுவாசம் கொண்ட அவர்களுடைய இதயங்களின் ஆத்திரத்தை அவன் வெற்றி அளிப்பதின் மூலம் போக்கியும் விடுவான். இன்னும் அல்லாஹ் அவர்களில் தான் நாடியவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இன்னும் அல்லாஹ் நன்கறிகிறவன், தீர்க்கமான அறிவுடையவன். விசுவாசிகளே, உங்களில் யுத்தம் செய்தோரையும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விசுவாசிகளையும் தவிர வேறு எவரையும் தங்களுடைய அந்தரங்க நண்பர்களாக உங்களில் எவரும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் அல்லாஹ் சோதித்து அறியாத நிலையில் நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவன். இணை வைத்துக் கொண்டிருப்போருக்கு இவர்கள் தங்களுக்கு தாங்களே நிராகரிப்பை கொண்டு சாட்சி கூறிக்கொள்பவர்களாக இருக்கும் நிலையில் அல்லாஹுவுடைய பள்ளிகளை இவர்கள் பரிபாலனம் செய்ய எவ்வித உரிமையும் இல்லை. அத்தகையோர் அவர்களுடைய செயல்கள் அழிந்துவிட்டன. இன்னும் அவர்கள் நரக நெருப்பில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். அல்லாஹுவுடைய பள்ளிகளை பரிபாலனம் செய்கிறவரெல்லாம் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசித்து தொழுகையையும் நிறைவேற்றி ஜகாத்தும் கொடுத்து அல்லாஹுவை அன்றி மற்றவருக்கும் பயப்படாமலும் இருக்கின்றவர்கள்தாம். எனவே அத்தகையோர் நேர்வழி பெற்றவர்களில் அவர்கள் இருக்க போதுமானவர்கள். விசுவாசம் கொள்ளாமல் இருந்து கொண்டு ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவோரையும் சிறப்புற்ற அப்பள்ளியை பரிபாலனம் செய்வோரையும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டு அல்லாஹுவுடைய பாதையில் யுத்தம் புரிந்தோரை போன்று சமமானவர்களாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்களா? அல்லாஹுவின் சமூகத்தில் இவ்விரு சாராரும் சமமாக மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தாரை நேர் வழியில் செலுத்த மாட்டான். விசுவாசம் கொண்டு தங்கள் ஊர்களிலிருந்தும் ஹிஜ்ரத் செய்து வெளியேறி அல்லாஹுவுடைய பாதையில் தங்கள் செல்வங்களாலும் தங்கள் உயிர்களாலும் யுத்தம் புரிகின்றனரே அத்தகையோர் அல்லாஹுவிடம் பதவியால் மிக மகத்தானவர்கள். மேலும் இத்தகையோர்தாம் வெற்றி அடைந்தவர்கள். அவர்களுடைய இரட்சகன் தன்னிடமிருந்து கிருபையையும் பொருத்தத்தையும் அளித்து சுவனங்களையும் தருவதாக அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகிறான். அவர்களுக்கு அவற்றில் என்றென்றும் நிலையான சுகங்கள் உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவனிடத்தில் அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு. விசுவாசம் கொண்டோரே, உங்களுடைய தந்தையர்களையும் உங்களுடைய சகோதரர்களையும் விசுவாசத்தை விட நிராகரிப்பை அவர்கள் நேசித்தால் நீங்கள் அவர்களை உங்கள் பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களில் எவரேனும் அவர்களை பாதுகாப்பாளர்களாக எடுத்துக்கொண்டால் அவர்கள்தாம் அநியாயக்காரர்கள். நபியே,
விசுவாசிகளிடம் நீர் கூறுவீராக, உங்களுடைய தந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவியரும் உங்களுடைய குடும்பத்தினரும் நீங்கள் எதனை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களோ அந்த செல்வங்களும், நீங்கள் எதனுடைய நஷ்டத்தை பயப்படுகிறீர்களோ அத்தகைய வியாபாரமும், நீங்கள் எதனை திருப்திப்படுகிறீர்களோ அத்தகைய உங்கள் குடியிருப்பிடங்களும், அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய பாதையில் போர் செய்வதையும் விட உங்களுக்கு மிக்க விருப்பமானவைகளாக இருந்தால், அப்போது நீங்கள் தண்டனையை பற்றிய அல்லாஹுவுடைய கட்டளை வரும் வரையில் எதிர்பார்த்திருங்கள். மேலும் பாவிகளான கூட்டத்தினரை அல்லாஹ் நேர் வழியில் செலுத்தவும் மாட்டான். அநேக யுத்த களங்களில் திட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான். இன்னும் ஹுனேன் யுத்தத்தன்று உங்களை அகமகிழச் செய்து கொண்டிருந்த உங்களுடைய ஜனத்தொகையின் அதிகம் உங்களுக்கு யாதொரு பயனும் அளிக்கவில்லை. பூமியானது அதி விசாலமாக இருந்தும் உங்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது. பின்னர் நீங்கள் புறமுதுகிட்டவர்களாக திரும்பிவிட்டீர்கள். பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மீதும் விசுவாசிகளின் மீதும் தன்னுடைய அமைதியை இறக்கி அருளினான். இன்னும் படைகளை உங்களுக்கு உதவியாக இறக்கி வைத்தான். அவற்றை நீங்கள் பார்க்கவில்லை. இன்னும் நிராகரித்துக் கொண்டிருந்தோரை வேதனை செய்தான். இதுவே நிராகரிப்போருக்குரிய கூலியாகும். அப்பால் அவர்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதன் பின்னரும் தௌபாவை, பாவ மன்னிப்பை அங்கீகரித்துக் கொள்கிறான். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். விசுவாசம் கொண்டோரே, நிச்சயமாக இணை வைத்துக் கொண்டிருப்போரெல்லாம் அசுத்தமானவர்களே. ஆகவே அவர்கள் இவ்வருடத்திற்கு பின்னர் சிறப்புற்ற இப்பள்ளியை, மஸ்ஜிதுல் ஹராமை நெருங்க வேண்டாம். வறுமையை நீங்கள் பயந்தால் அல்லாஹ் விரைவில் தன் பேரருளை கொண்டு அவன் நாடினால் உங்களை செல்வந்தர்களாக்கி விடுவான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் நன்கறிகிறவன், தீர்க்கமான அறிவுடையவன். விசுவாசிகளே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்ளாமலும் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் விளக்கியவைகளை விளக்கிக் கொள்ளாமலும் இந்த உண்மை மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்காமலும் இருக்கின்றனரே, அத்தகையோர் இழிவடைந்தவர்களாக அவர்கள் தங்கள் கையால் ஜிஸ்வா வரியை கொடுக்கும் வரை நீங்கள் அவர்களுடன் யுத்தம் புரியுங்கள். மேலும் யூதர்கள் உசைர் அல்லாஹுவுடைய மகன் என்று கூறுகின்றனர். கிறிஸ்தவர்கள் மசீஹ் அல்லாஹுவுடைய மகன் என்றும் கூறுகின்றனர். அது இவர்கள் தங்கள் வாய்களால் கூறும் கூற்றே ஆகும். இவர்களுக்கு முன்னிருந்த நிராகரிப்போரின் கூற்றால் அவர்களை போன்று ஒத்திருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவானாக. சத்தியத்தை புறக்கணித்து இவர்கள் எங்கு திருப்பப்படுகிறார்கள்? இவ்வாறே அவர்கள் அல்லாஹுவை அன்றி தங்கள் பாதிரிகளையும் தங்கள் சந்நியாசிகளையும் மரியமுடைய குமாரர் மசீகையும் தங்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டனர். இன்னும் ஒரே ஒரு இரட்சகனையே வணங்க வேண்டும் என்றல்லாது வேறு எதனையும் அவர்கள் கட்டளையிடப்படவில்லை. அவனையன்றி வணக்கத்திற்குரியவன் வேறெவரும் இல்லை. அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிகவும் பரிசுத்தமானவன். அவர்கள் தங்கள் வாய்களினால் ஊதி அல்லாஹுவின் பிரகாசத்தை அணைத்துவிட நாடுகின்றனர். இந்நிராகரிப்போர் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய பிரகாசத்தை பூர்த்தியாக்கி வைப்பதை தவிர வேறெதையும் நாடவில்லை. அவன் எத்தகையவன் என்றால், தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான். இணை வைத்துக் கொண்டிருப்போர் அதனை வெறுத்த போதிலும் உலகிலுள்ள எல்லா மார்க்கங்களையும் விட அதை மேலோங்க செய்யவே அவ்வாறு செய்தான். விசுவாசம் கொண்டோரே, நிச்சயமாக அவர்களுடைய பாதிரிகளிலும் சந்நியாசிகளிலும் அநேகர்
மனிதர்களின் பொருட்களை தவறான முறையில் உண்ணுகிறார்கள். இன்னும் மக்கள் அல்லாஹ்வுடைய வழியில் செல்வதற்கும் தடை விதிக்கின்றனர். ஆகவே இவர்களுக்கும் இன்னும் பொன்னையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அதனை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதிருக்கின்றனரே, அத்தகையவர்களுக்கும் நபியே நீர் துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. பொன் வெள்ளியாகிய அவற்றை நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு பின்னர் அவற்றை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் சூடு போடப்படும் நாளில் உங்களுக்காக நீங்கள் சேகரித்து வைத்திருந்தது இதுதான். ஆகவே நீங்கள் சேகரித்து வைத்திருந்ததை சுவைத்து பாருங்கள் என்று அப்போது அவர்களுக்கு கூறப்படும். வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து மறுமை நாள் வரை நடந்தேறும் அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்ட அல்லாஹுவின் பதிவேட்டில் உள்ளவாறு நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹுவிடத்தில் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களாகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவையாகும். இவ்வாறு அல்லாஹுவின் கட்டளையை ஏற்று செயல்படுவதற்குரிய அதுதான் நேரான மார்க்கமாகும். ஆகவே அவற்றில் நீங்கள் வரம்பு மீறி உங்களுக்கு நீங்களே அநீதமளித்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் இணை வைப்பவர்களுடன் அவர்கள் ஒருங்கிணைந்து உங்களுடன் போர் செய்வதை போன்று நீங்களும் ஒருங்கிணைந்து போர் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையோருடன் இருக்கின்றான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். சிறப்புற்ற மாதங்களை அவர்கள் விருப்பப்படி முன்பின் ஆக்குவதெல்லாம் நிச்சயமாக நிராகரிப்பில் அதிகப்படுத்துவதாகும். அதனால் நிராகரித்துக் கொண்டிருப்போர் வழிகெடுக்கப்படுகின்றனர். ஒரு வருடத்தில் அவ்வாறு முன்பின் ஆக்குவதை ஆகமாக்கிக் கொள்கின்றனர். மற்றொரு வருடத்தில் அதை ஆகாதாக்கி விடுகின்றனர். இவ்வாறு செய்வதெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு அவர்களின் எண்ணிக்கையை சரியாக்குவதற்காகத்தான். பின்னர் அல்லாஹ் தடுத்தவற்றை அவர்கள் ஆகமாக்கிக் கொள்கின்றனர். அவர்களுடைய செயல்களின் தீமை ஷைத்தானால் அவர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டுவிட்டது. மேலும் அல்லாஹ் நிராகரிக்கும் இக்கூட்டத்தாரை நேர் வழியில் செலுத்த மாட்டான். விசுவாசம் கொண்டோரே, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய நீங்கள் புறப்படுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் அவ்வாறு புறப்படாமல் நீங்கள் பூமியின் பால் சாய்ந்து விடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பாக இவ்வுலக வாழ்வின் இன்பம் வெகு சொற்பமே தவிர வேறு இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய அழைக்கப்பட்டு நீங்கள் புறப்படாவிடில் மிக துன்புறுத்தும் வேதனையால் அல்லாஹுவாகிய அவன் உங்களை வேதனை செய்வான். அன்றியும் உங்களை போக்கி உங்களிடத்தில் உங்கள் அல்லாத வேறு சமூகத்தாரை பகரமாக்கி விடுவான். நீங்கள் எந்த ஒன்றாலும் அவனுக்கு தீங்கிழைக்கவும் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். நம்முடைய தூதராகிய அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அதனால் அவருக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்டு விடாது. ஏனென்றால் நிராகரிப்போர் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய சமயத்தில் திட்டமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து இருக்கின்றான். இருவரில் ஒருவராக அவர் இருக்க எதிரிகள் சூழ்ந்து கொண்ட சமயத்தில் அந்த இருவரும் தவறு மலை குகையில் இருந்தபோது நம் தூதர் தன்னுடன் குகையில் இருந்த தோழராகிய அபூபக்கரை நோக்கி, நீர் கவலைப்படாதீர், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று அவர் கூறிய நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்துள்ளான். அப்போது அல்லாஹ் அவர் மீது தன்னுடைய அமைதியை இறக்கி வைத்தான். மேலும் அவரை படைகளை கொண்டு பலப்படுத்தினான். அவற்றை நீங்கள் பார்க்கவில்லை. இன்னும் நிராகரிப்போரின் வாக்கை நிறைவேறாது கீழாக்கினான்.
ஏனென்றால் மேலும் அல்லாஹுவின் வாக்கு அதுதான் எப்போதும் உயர்வுடையது. அன்றியும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். இலேசாகவும் கனமாகவும் இளைஞர்கள், முதியவர்கள், செல்வந்தர்கள், செல்வம் இல்லாதவர்கள், வாகனத்தில் ஏறியவர்கள், நடப்பவர்கள் ஆகியோர் புறப்பட்டு உங்களின் செல்வங்களாலும் உங்களின் உயிர்களாலும் அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். நபியே, நீர் எதன்பால் அவர்களை அழைத்தீரோ அது சமீபமான உடனே கிடைக்கக்கூடியதான பொருளாகவும் வெகு தூரமில்லாத நடுநிலையான பயணமாகவும் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் உம்மை பின்பற்றி வந்தே இருப்பார்கள். எனினும் மிக தூரமான பயணம் அவர்கள் மீது பெரும் சிரமத்தை தந்தது. ஆதலால் அவர்கள், நாங்கள் சக்தி பெற்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் வந்திருப்போம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுவார்கள். இதனால் அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்கின்றனர். மேலும் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள்தான் என்பதை அல்லாஹ் நன்கறிகிறவன். நபியே, அல்லாஹ் உம்மை மன்னித்தருள்வானாக. போருக்கு வராது தங்கிவிட்ட அவர்களில் உண்மை சொல்பவர்கள் யார் என்பது உமக்கு தெளிவாகி பொய்யர்களை நீர் அறியும் வரை ஏன் அவர்களுக்கு நீர் அனுமதி அளித்தீர்? அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்கிறார்களே, அத்தகையோர் தங்கள் செல்வங்களை கொண்டும் தம் உயிர்களை கொண்டும் யுத்தம் புரிவதற்கு உம்மிடம் அனுமதி கோர மாட்டார்கள். மேலும் பயபக்தி உடையவர்களை அல்லாஹ் நன்கறிகிறவன். போருக்கு செல்லாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கேட்பதெல்லாம் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்ளாதவர்கள்தாம். இன்னும் அவர்களுடைய இதயங்கள் சந்தேகத்தில் ஆழ்ந்து விட்டன. ஆகவே அவர்கள் தங்கள் சந்தேகத்திலேயே தடுமாறிக் கொண்டிருக்கின்றனர். மேலும் அவர்கள் போர் செய்ய புறப்படுவதை நாடியிருந்தார்களானால் அதற்கு வேண்டிய தயாரிப்புகளை அவர்கள் செய்திருப்பார்கள். எனினும் உம்முடன் அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் வெறுத்து அவர்களை புறப்படாது தடுத்தும் விட்டான். யுத்தத்திற்கு வர முடியாது, வீட்டில் உட்கார்ந்திருப்போருடன் நீங்களும் உட்கார்ந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டு விட்டது. அவர்கள் உங்களுடன் புறப்பட்டிருந்தாலும் குழப்பத்தை தவிர வேறெதையும் உங்களுக்கு அவர்கள் அதிகப்படுத்தி இருக்க மாட்டார்கள். மேலும் உங்களுக்கு குழப்பத்தை தேடியவர்களாக இருக்கும் நிலையில் உங்களுக்கிடையே கோள் மூட்டையும் இருப்பார்கள். அவர்களுக்காக உங்களின் விஷயங்களை செவியேற்போரும் உங்களில் இருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிகிறவன். இதற்கு முன்னரும் திட்டமாக அவர்கள் குழப்பத்தையே தேடிக் கொண்டிருந்தார்கள். உம்முடைய காரியங்களையும் தலைகீழாய் புரட்டிக் கொண்டே இருந்தனர். முடிவாக உண்மை வந்துவிட்டது. மேலும் அவர்கள் வெறுக்க கூடியவர்களாக இருக்க அல்லாஹுவின் காரியம் மார்க்கம் வெளிப்பட்டு மேலோங்கிவிட்டது. நபியே, நான் வீட்டில் தங்கியிருக்க எனக்கு அனுமதி தாரும். நீர் என்னை சோதனைக்குள்ளாக்கியும் விடாதீர் என்று கூறுவோரும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர். இவ்வாறு கூறும் அவர்கள் சோதனையில் விழுந்து விட்டனர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நிச்சயமாக நரகம் நிராகரித்துக் கொண்டிருப்போரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நபியே, உமக்கு யாதொரு நன்மை ஏற்படின் அது அவர்களுக்கு துன்பத்தை தருகின்றது. உமக்கு யாதொரு துன்பம் ஏற்படின் திட்டமாக இதற்கு முன்னரே எங்களுடைய காரியத்தை உங்களை சம்பந்தப்படுத்தாது எச்சரிக்கையாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று கூறி மிக்க மகிழ்ச்சி அடைந்தவர்களாக உம்மை விட்டு திரும்பிச் சென்றும் விடுகின்றனர். ஆகவே நபியே, அவர்களிடம் அல்லாஹ் எங்களுக்கு விதித்துள்ளதை தவிர வேறொன்றும் நிச்சயமாக எங்களை அணுகவே செய்யாது. அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நீர் கூறுவீராக. அல்லாஹுவின் மீதே விசுவாசிகள் தங்களுடைய காரியங்களை ஒப்படைத்து
முழுமையாக நம்பிக்கை வைக்கவும். நபியே, நீர் கூறுவீராக, வெற்றி அல்லது வீர மரணம் ஆகிய இரு அழகிய நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதையும் நீங்கள் எங்களுக்காக எதிர்பார்க்கின்றீர்களா? ஆனால் அல்லாஹ் தன்னிடத்திலிருந்தோ அல்லது எங்கள் கைகளை கொண்டோ உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்துவதை உங்களுக்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் எங்களுக்கு வர வேண்டியதை எதிர்பாருங்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு வர வேண்டியதை உங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் விருப்பத்துடனோ அல்லது வெறுப்புடனோ தர்மமாக செலவு செய்யுங்கள். அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் பாவம் செய்யும் கூட்டத்தினர்களாகவே இருக்கின்றீர்கள் என்றும் நபியை நீர் கூறிவிடும். அவர்களுடைய தர்ம செலவுகள் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்படுவதை அவர்களுக்கு தடுத்தது. நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து விட்டார்கள் என்பதற்காக அல்லாமல் வேறு இல்லை. மேலும் அவர்கள் சோம்பேறிகளாகவே அன்றி தொழுகைக்கு வருவதில்லை. வெறுப்படைந்தவர்களாகவே தவிர அவர்கள் தர்ம செலவுகள் செய்வதும் இல்லை. ஆகவே நபியே, அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்களும் பெருகி இருப்பது உம்மை வியப்படைய செய்ய வேண்டாம். அல்லாஹ் நாடுவதெல்லாம் அவைகளை கொண்டு அவர்களை இவ்வுலக வாழ்விலேயே வேதனை செய்யவும், அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலைமையில் அவர்களுடைய உயிர்கள் பிரிவதையும் தான். நிச்சயமாக அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள்தாம் என்று அவர்கள் அல்லாஹுவை கொண்டு சத்தியமும் செய்கின்றனர். அவர்களோ உங்களை சார்ந்தவர்கள் அன்று. எனினும் அவர்கள் பயந்த கூட்டத்தவராவர். தப்பித்துக் கொள்ள ஓர் ஒதுங்குமிடத்தையோ அல்லது மலை குகைகளையோ அல்லது ஒரு சுரங்கத்தையோ அவர்கள் காண்பார்களேயானால் உம்மிடமிருந்து விலகி விரைந்தோடிய நிலையில் அவற்றின் பக்கம் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். நபியே, நீர் தர்மங்களை பங்கீடு செய்யும் விஷயங்களில் உம்மை குறை கூறுவோரும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர். ஆகவே அதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் திருப்தி அடைகின்றனர். அதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டாலோ அப்பொழுது ஆத்திரம் அடைகின்றனர். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து, அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ் தன் பேரருளிலிருந்தும் அவனுடைய தூதரும் போர்க்களத்தில் கிடைத்த வெற்றி பொருட்களிலிருந்து கொடுப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹுவின் பாலே அவனிடம் இருப்பதையே நாங்கள் ஆசை கொண்டவர்கள் என்றும் நிச்சயமாக அவர்கள் கூறியிருப்பார்களேயானால் அது அவர்களுக்கு நலமாக இருந்திருக்கும். தர்மங்கள் எல்லாம் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதற்காக வசூல் செய்வது கணக்கிடுவது போன்ற வேலைகளில் உழைப்பவர்களுக்கும், புதிதாக இஸ்லாத்தை தழுவியோரில் எவர்களின் இதயங்கள் அன்பு செலுத்தப்பட வேண்டுமோ அத்தகையோருக்கும், இன்னும் அடிமைகளின் பிடரிகளை விடுதலை செய்வதற்கும் கடனில் மூழ்கியவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதிலும் வழிபோக்கருக்கும் உரித்தானதாகும். இது அல்லாஹ் ஏற்படுத்திய கடமையாகும். மேலும் அல்லாஹ் நன்கறிகிறவன், தீர்க்கமான அறிவுடையவன். வேஷதாரிகளான அவர்களில் நபியை துன்புறுத்துவோரும் இருக்கின்றனர். அவர் எதை கூறிய போதிலும் அதை கேட்டு உண்மைப்படுத்தும் செவி என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அதற்கு நபியை நீர் கூறுவீராக, அவர் உங்களுக்கு நன்மையின் செவியாக இருக்கிறார். அவர் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறார், விசுவாசிகளையும் உண்மைப்படுத்துகிறார். அன்றியும் உங்களில் விசுவாசம் கொண்டோருக்கு அருளாகவும் ஆவார். ஆகவே அல்லாஹுவுடைய அந்த தூதரை துன்புறுத்துகிறார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையுண்டு. விசுவாசிகளே, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களுக்காக அவர்கள் அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்கின்றனர். அவர்கள் விசுவாசிகளாயிருந்தால் அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே அவர்கள் திருப்திப்படுத்துவதற்கு மிக தகுதியுடையோர் என்பதை அறிந்திருப்பார்கள். நிச்சயமாக எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கு மாறு செய்கின்றாரோ அப்பொழுது நிச்சயமாக அவருக்குத்தான் நரக நெருப்பு இருக்கிறது. அதில் அவர் நிரந்தரமாக தங்கி இருப்பவர் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது பெரிய இழிவாகும். விசுவாசிகளாகிய அவர்கள் மீது
தங்கள் இதயங்களில் உள்ளவற்றை வெளிப்படுத்திவிடும் ஓர் அத்தியாயம் இறக்கி வைக்கப்படுவதை முனாஃபிக்குகள் வேஷதாரிகள் பயப்படுகின்றனர். நபியே, அவர்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருங்கள். நீங்கள் பயப்படுவதையே நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியவன். இதனை பற்றி நீர் அவர்களை கேட்பீராயின், நாங்கள் வீண் பேச்சில் மூழ்கியும் விளையாடிக் கொண்டும் இருந்தோம் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள். அதற்கு நபியே அவர்களிடம், அல்லாஹுவையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமா நீங்கள் பரிகசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று நீர் கேட்பீராக. நீங்கள் செய்யும் பரிகாசத்திற்கு வீண் புகழ் கூற வேண்டாம். உங்களின் விசுவாசத்திற்கு பின்னர் திட்டமாக அதனை நீங்கள் நிராகரித்தே விட்டீர்கள். ஆகவே உங்களில் ஒரு கூட்டத்தினரை நாம் மன்னித்த போதிலும் மற்றொரு கூட்டத்தினரை நிச்சயமாக அவர்கள் குற்றவாளிகளாகவே இருப்பதனால் நாம் வேதனை செய்வோம் என்று நபியே நீர் கூறுவீராக. முனாஃபிக்குகளான வேஷதாரிகளான ஆடவர்களும் முனாஃபிக்குகளான பெண்களும் அவர்களில் சிலரைச் சேர்ந்தவர்கள், ஒத்த செயல்களை உடையவர்கள். அவர்கள் பாவமான காரியத்தை செய்யுமாறு பிறரை ஏவுவார்கள். நன்மையை செய்வதை விட்டும் பிறரை தடுப்பார்கள். அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யாது தங்கள் கைகளை இறுக்கி மூடியும் கொள்வார்கள். இவர்கள் அல்லாஹுவை மறந்தும் விட்டார்கள். ஆதலால் அவன் இவர்களை மறந்து விட்டான். நிச்சயமாக இந்த முனாஃபிக்குகள் அவர்கள் பாவிகள். முனாஃபிக்குகளான வேஷதாரிகளான ஆடவர்களும் முனாஃபிக்குகளான பெண்களும் அவ்வாறே மற்ற நிராகரிப்போருக்கும் நரக நெருப்பையே அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை சவித்து விட்டான். அவர்களுக்கு நிலையான வேதனையும் உண்டு. முனாஃபிக்குகளே, நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை போன்றிருக்கிறீர்கள். அவர்கள் பலத்தால் உங்களை விட மிக கடினமானவர்களாகவும் செல்வங்களாலும் மக்களாலும் மிக அதிகமானவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே இவ்வுலகில் தங்களுக்கு கிடைத்த பங்கை கொண்டு அவர்கள் சுகமடைந்தார்கள். உங்களுக்கு முன்னிருந்த அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பங்கை கொண்டு இவ்வுலகில் சுகமடைந்தவாறே நீங்களும் உங்களுக்கு கிடைத்த பங்கை கொண்டு சுகமடைந்து விட்டீர்கள். அவர்கள் இவ்வுலக வாழ்வில் மூழ்கி கிடந்தவாறே நீங்களும் மூழ்கி விட்டீர்கள். அத்தகையோர் அவர்களுடைய நற்செயல்கள் யாவும் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்து விட்டன. மேலும் அவர்கள்தாம் நஷ்டம் அடைந்தவர்கள். இவர்களுக்கு முன்னிருந்த நபி நூஹுடைய கூட்டத்தினர், ஆது சமூது வர்க்கத்தினர், இப்ராஹிமுடைய கூட்டத்தினர், மதியன் வாசிகள், தலைகளாக புரட்டி அடிக்கப்பட்ட ஊரார் ஆகியோரின் செய்தி அவர்களுக்கு வரவில்லையா? நம்மால் அனுப்பப்பட்ட அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தனர். ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்பவனாக இல்லை. எனினும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டிருந்தனர். விசுவாசம் கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்களில் சிலருக்கு உற்ற காரியஸ்தர்களாக இருக்கின்றனர். அவர்கள் பிறரை நன்மையை கொண்டு ஏவுகிறார்கள். மார்க்கத்தில் மறுக்கப்பட்ட தீமையை விட்டும் விலக்குகிறார்கள். தொழுகையையும் நிறைவேற்றுவார்கள். ஜகாத்தையும் கொடுத்து வருகிறார்கள். அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்பட்டு நடக்கிறார்கள். இத்தகையோர் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனங்களை வாக்களித்திருக்கின்றான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றிலேயே நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். அத்துனு எனும் நிலையான சுவனங்களில் பரிசுத்தமான அழகிய உயர்ந்த குடியிருப்புகளையும் அவன் வாக்களித்திருக்கின்றான். இன்னும் இவை யாவற்றையும் விட அல்லாஹுவிடமிருந்துள்ள பொருத்தம் மிக பெரியது. அதுதான் மகத்தான வெற்றியாகும். நபியே, நிராகரிப்போருடனும் வேஷதாரிகளான முனாஃபிக்குகளுடனும் நீர் போரிடுவீராக. அவர்கள் மீது கண்டிப்பாகவும் நடந்து கொள்வீராக. அவர்கள் தங்குமிடம் நரகம்தான். சென்றடையும் இடத்தில் அது மிகவும் கெட்டது.
நிராகரிப்பான வார்த்தையை திட்டமாக கூறியிருந்தும் தாங்கள் கூறவே இல்லை என்று அல்லாஹுவை கொண்டு முனாஃபிக்குகளாகிய அவர்கள் சத்தியம் செய்கின்றனர். அன்றியும் இவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்ததன் பின்னர் அதனை நிராகரித்தும் இருக்கின்றனர். அவர்கள் அடைய முடியாததையும் நாடினார்கள். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவனுடைய பேரருளை கொண்டு இவர்களை சீமான்களாக்கியதற்காகவே தவிர இவர்கள் முஸ்லிம்களாகிய உங்களை பழிவாங்கவில்லை. இனியேனும் இவர்கள் பச்சாதாபப்பட்டு விலகிக் கொண்டால் அது அவர்களுக்கே நன்மையாகும். அன்றியும் அவர்கள் புறக்கணித்தாலோ இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை மிக துன்புறுத்தும் வேதனையாக வேதனை செய்வான். இன்னும் பாதுகாப்பவரோ உதவி செய்பவரோ அவர்களுக்கு இப்பூமியில் ஒருவரும் இல்லை. இன்னும் அல்லாஹ் தன் பேரருளிலிருந்து நமக்கு செல்வத்தை கொடுத்தால் நிச்சயமாக நாம் தர்மம் செய்வோம், நிச்சயமாக நாம் நல்லடியார்களிலும் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹுவிடம் வாக்குறுதி செய்தவர்களும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர். எனவே அவன் அவர்களுக்கு தன் பேரருளிலிருந்து நமக்கு செல்வத்தை கொடுத்த பொழுது அவர்கள் அதில் உளவித்தனம் செய்தனர். அவர்கள் தங்கள் வாக்குறுதியை புறக்கணித்தவர்களாக திரும்பியும் விட்டனர். ஆகவே அல்லாஹுவுக்கு அவனுக்கு வாக்களித்ததில் அவர்கள் அவனுக்கு மாறு செய்து கொண்டும் பொய் சொல்லிக் கொண்டும் இருந்ததன் காரணமாக அவனை சந்திக்கும் இறுதி நாள் வரையில் தண்டனையாக அவர்களுடைய இதயங்களில் அவர்களுக்கு நிஃபாக்கை கபடத்தனத்தை தொடருமாறு அவன் செய்து விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய ரகசியத்தையும் அவர்களுடைய ரகசிய ஆலோசனையையும் அறிவான் என்பதையும், இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் மறைவானவற்றை மிக்க அறிந்தவன் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? இவர்கள் எத்தகையோர் என்றால், விசுவாசிகளில் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் தங்களது உழைப்பை தவிர வேறு எதையும் தர்மம் செய்வதற்கு பெறாதவர்களையும் குறை கூறுகிறார்கள். பின்னர் அவர்களை ஏளனமும் செய்கிறார்கள். விசுவாசிகளை ஏளனம் செய்யும் அவர்களை அல்லாஹ் ஏளனம் செய்கின்றான். அன்றியும் மறுமையில் துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்குண்டு. நபியே, நீர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கோரும் அல்லது நீர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கோராமல் இரும், இரண்டும் சமம்தான். ஏனென்றால் அவர்களுக்காக நீர் 70 தடவை பாவ மன்னிப்பை கோரிய போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான். அது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மனமுரண்டாக நிராகரித்தார்கள் என்பதினாலாகும். அல்லாஹ் பாவம் செய்யும் இத்தகைய கூட்டத்தாரை நேர் வழியில் செலுத்தவும் மாட்டான். தபூக் யுத்தத்திற்கு செல்லாது பின்தங்கி விட்டவர்கள் அல்லாஹுவின் தூதருக்கு மாறாக தங்கள் வீடுகளில் அவர்கள் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர். அன்றியும் அல்லாஹுவுடைய பாதையில் தங்கள் பொருட்களாலும் தங்கள் உயிர்களாலும் யுத்தம் செய்வதையும் வெறுக்கின்றனர். மற்றவர்களிடம் இந்த வெப்பத்தில் நீங்கள் யுத்தத்திற்கு செல்லாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். அதற்கு நபியே அவர்களிடம், நரகத்தின் நெருப்பு வெப்பத்தால் இதைவிட மிக கடுமையானதாகும் என்று நீர் கூறுவீராக. இதனை அவர்கள் விளங்குபவர்களாக இருந்தால் பின்தங்கி இருக்க மாட்டார்கள். ஆகவே இம்மையில் அவர்கள் வெகு சொற்பமாகவே சிரிக்கட்டும். அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீயவற்றின் பிரதிபலனாக மறுமையில் அதிகமாக அவர்கள் அழட்டும். நபியே, நீர் அவர்களில் ஒரு சாராரின் பால் அல்லாஹ் உம்மை திருப்பி வெற்றியுடன் வரச் செய்து விட்டால் உமது வெற்றியை அவர்கள் கண்டு உம்முடன் மற்றொரு யுத்தத்திற்கு புறப்பட உம்மிடம் அனுமதி கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு காலத்திலும் என்னுடன் புறப்படவே வேண்டாம், என்னுடன் சேர்ந்து எந்த விரோதியுடனும் நீங்கள் ஒருபோதும் யுத்தம் புரியவும் வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் முதற் தடவையில் வீட்டில் தங்கிவிடுவதையே பொருந்திக் கொண்டீர்கள். ஆதலால் இது சமயமும் நீங்கள் வீட்டில் தங்கிவிடுவோருடன் இருந்து விடுங்கள் என்று நீர் கூறுவீராக. அன்றியும் அவர்களில் இறந்து போன எந்த ஒருவரின் மீதும் ஒருபோதும் நீர் தொழுகையும் வைக்காதீர்.
அவருடைய கபரின் மீதும் மன்னிப்பு கோர நிற்கவும் வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தார்கள். இன்னும் அவர்கள் பாவிகளாகவே இறந்தும் இருக்கின்றனர். அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்களும் அதிகரிப்பது உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் நாடுவதெல்லாம் அவற்றை கொண்டு இவ்வுலகிலேயே அவர்களை அவன் வேதனை செய்வதையும் அவர்கள் கர்வம் கொண்டு நிராகரித்த வண்ணமே அவர்களின் உயிர் பிரிவதையும் தான். மேலும் அல்லாஹுவை விசுவாசம் கொள்ளுங்கள், அவனுடைய தூதருடன் சேர்ந்து யுத்தமும் புரியுங்கள் என ஏதாவது ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்களிலுள்ள வசதி படைத்தவர்கள் வீட்டில் தங்கிவிட உம்மிடம் அனுமதி கோரி எங்களை விட்டுவிடும், வீட்டில் தங்கி இருப்பவர்களுடன் நாங்களும் தங்கி விடுகின்றோம் என்றும் கூறுகின்றனர். போரில் கலந்து கொள்ளாதிருக்க அனுமதி அளிக்கப்பட்ட பின்தங்கி விடுபவர்களுடன் தாங்களும் இருந்து விடுவதை அவர்கள் பொருந்தி கொண்டு விட்டார்கள். அவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. ஆதலால் இதிலுள்ள தீமையை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். எனினும் அல்லாஹுவுடைய தூதரும் அவருடன் உள்ள விசுவாசிகளும் தங்கள் செல்வங்களாலும் தங்கள் உயிர்களாலும் அர்ப்பணம் செய்வது கொண்டு யுத்தம் புரிகின்றார்கள். அத்தகையோர் அவர்களுக்குத்தான் நன்மைகள் யாவும் உண்டு. மேலும் அத்தகையோர் அவர்கள்தாம் வெற்றி அடைந்தவர்கள். அவர்களுக்காக சுவனபதிகளை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். அதுவே மகத்தான வெற்றியாகும். மதினாவை சுற்றியுள்ள அரபிகளான கிராமவாசிகளில் புகழ் கூறுபவர்கள் சிலர் யுத்தத்திற்கு செல்லாதிருக்க தங்களுக்காக அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று உம்மிடம் வந்தனர். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பொய்யாக்கியவர்கள் அனுமதி கோராமலேயே வீட்டில் உட்கார்ந்து கொண்டனர். ஆகவே இவர்களிலுள்ள இந்த நிராகரித்தவர்களை மிக துன்புறுத்தும் வேதனையும் வந்தடையும். பல வீணர்களின் மீதும் நோயாளிகளின் மீதும் யுத்தத்திற்கு செலவிடுவதற்கு எதையும் பெற்றுக்கொள்ளவில்லையே, அவர்கள் மீதும் அல்லாஹுவிற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் அவர்கள் நன்மையை நாடியிருந்தார்களானால் போருக்கு செல்லாது வீட்டில் தங்கிவிடுவது குற்றமில்லை. நன்மை செய்வோரின் மீது குறை எந்த வழியும் இல்லை. இன்னும் அல்லாஹ் மிகவும் மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். யுத்தத்திற்குரிய வாகனத்தை நீர் தருவீரென உம்மிடம் அவர்கள் வந்த பொழுது எதன் மீது உங்களை நான் ஏற்றிச் செல்வேனோ அத்தகைய வாகனத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று கூறினீர். அவர்கள்தாம் செலவு செய்வதற்கு எதையும் பெற்றுக்கொள்ளவில்லையே என்ற துக்கத்தினால் தங்கள் கண்கள் கண்ணீர் வடித்தவாறு தம் இருப்பிடம் திரும்பிச் சென்றார்களே, அவர்கள் மீது குற்றமில்லை. யுத்தத்திற்குரிய வாகனத்தை நீர் தருவீரென உம்மிடம் அவர்கள் வந்த பொழுது எதன் மீது உங்களை நான் ஏற்றிச் செல்வேனோ அத்தகைய வாகனத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று கூறினீர். அவர்கள் தாம் செலவு செய்வதற்கு எதையும் பெற்றுக்கொள்ளவில்லையே என்ற துக்கத்தினால் தங்கள் கண்கள் கண்ணீர் வடித்தவாறு தம் இருப்பிடம் திரும்பிச் சென்றார்களே, அவர்கள் மீது குற்றம் இல்லை. குற்றம் சுமத்தப்படும் வழியெல்லாம் அவர்கள் பணக்காரர்களாக இருக்க உம்மிடம் அனுமதி கோரி யுத்தத்துக்கு செல்லாது வீட்டில் தங்கிவிடுவோர்களுடன் தாங்களும் இருந்து விடுவதை புரிந்து கொண்டார்களே, அத்தகையவர்கள் மீதுதான். மேலும் அவர்களுடைய இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். ஆகவே அவர்கள் இதனால் இதன் தீமையை அறிந்து கொள்ள மாட்டார்கள். விசுவாசிகளே, போர் செய்து நீங்கள் வெற்றியோடு அவர்களிடம் திரும்புவீர்களானால் உங்களிடம் அவர்கள் வராததற்காக புகழ் கூறுகின்றனர். அதற்கு நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் புகழ் கூறாதீர்கள், நாங்கள் உங்களை நம்பவே மாட்டோம். உங்கள் விஷயங்களை திட்டமாக அல்லாஹ் எங்களுக்கு அறிவித்து விட்டான். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உங்கள் செயலை காணுவார்கள். பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவனிடம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளை உங்களுக்கு அவன் அறிவிப்பான். விசுவாசிகளே,
வெற்றியுடன் அவர்களிடம் நீங்கள் திரும்பி விடுவீர்களானால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து விட்டு விடுவதற்காக அல்லாஹுவை கொண்டு அவர்கள் உங்களிடம் சத்தியம் செய்வார்கள். ஆகவே நீங்களும் அவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அவர்கள் அசுத்தமானவர்கள். அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவற்றிற்கு கூலியாக அவர்கள் செல்லுமிடமும் நரகம்தான். அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடைவதற்காக அவர்கள் உங்களிடம் சத்தியம் செய்கின்றனர். ஆகவே அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடைந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் பாவிகளான இந்த கூட்டத்தாரை பற்றி திருப்தி அடைய மாட்டான். அரபிகளிலுள்ள கிராமவாசிகள் நிராகரிப்பிலும் நிஃபாக்கிலும் கபடத்தனத்திலும் மிக கொடியவர்கள். அன்றியும் அல்லாஹ் தன் தூதர் மீது இறக்கி வைத்திருக்கும் வேத வரம்புகளை அறியாதிருக்கவும் மிக தகுதியானவர்கள். கல்வியால் குறைந்தவர்களாவர். இன்னும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிகிறவன், தீர்க்கமான அறிவுடையவன். அரபிகளிலுள்ள கிராமவாசிகளில் சிலர் அவர்கள் தர்மத்திற்காக செய்யும் செலவை நஷ்டமாக கருதி அதை ஆக்குவோரும் இருக்கின்றனர். ஆபத்து சுழற்சிகளையும் அவர்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கின்றனர். ஆபத்துகளின் தீய சுழற்சி அவர்கள் மீதுதான் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் செவியுறுகிறவன், நன்கறிந்தவன். அரபிகளிலுள்ள கிராமவாசிகளில் சிலர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்கின்ற சிலரும் இருக்கின்றனர். அவர்கள் தாம் தர்மமாக செலவு செய்வதை அல்லாஹுவிடத்தில் நெருக்கங்களுக்காகவும் அவனுடைய தூதரின் பிரார்த்தனைகளுக்காகவும் ஆக்குகின்றனர். நிச்சயமாக அது அவர்களை அல்லாஹுவுக்கு சமீபமாக்கி வைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களை தன் அருளில் நுழைவிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இஸ்லாத்தை ஏற்க முதலாவதாக முந்திக் கொண்டவர்களும் அவர்களின் சொல் செயல்களாகிய நற்கருமத்தில் அவர்களை பின்பற்றினார்களே, அவர்களை அல்லாஹ் திருப்தி அடைந்தான். அவர்களும் அல்லாஹுவாகிய அவனை திருப்தி அடைந்தனர். அன்றியும் சுவனவதிகளை அவர்களுக்கென அவன் தயாராக்கி வைத்திருக்கின்றான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றிலேயே நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். இது மகத்தான வெற்றியாகும். உங்களை சுற்றியுள்ள அரபிகளிலுள்ள கிராமத்து வாசிகளில் முனாஃபிக்குகளும் வேஷதாரிகளும் இருக்கின்றனர். மதீனா வாசிகளிலும் சிலர் நிஃபாக்கிலேயே கபடத்திலேயே நிலைத்து விட்டவர்களும் இருக்கின்றார்கள். நபியே, நீர் அவர்களை அறிய மாட்டீர், நாமே அவர்களை அறிவோம். அவர்களை இருமுறை நாம் வேதனை செய்வோம். பின்னர் முடிவாக கடுமையான வேதனையின் பால் அவர்கள் திருப்பப்படுவார்கள். இன்னும் வேறு சிலர் அவர்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்கின்றனர். நல்ல செயலை மற்றொரு தீய செயலை கொண்டும் கலந்து விட்டனர். அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்று பாவங்களை மன்னித்துவிட போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். நபியே, அவர்களுடைய செல்வங்களிலிருந்து தர்மத்தை, ஜகாத்தை எடுப்பீராக. அதனால் அவர்களை நீர் சுத்தப்படுத்தி அவர்களின் அகங்களை தூய்மையாக்கி வைப்பீராக. மேலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உமது பிரார்த்தனை அவர்களுக்கு நிம்மதி அளிப்பதாகும். மேலும் அல்லாஹ் செவியேற்கிறவன், மிக்க அறிகிறவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து தௌபாவை, மன்னிப்பு கோருதலை அவனே ஒப்புக்கொள்கின்றான் என்பதையும், தர்மங்களையும் அவனே எடுத்துக் கொள்கிறான் என்பதையும், இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் அவனே தௌபாக்களை மிகுதியாக ஏற்போன், மிக கிருபையுடையோன் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? மேலும் நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் செய்பவற்றை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் விசுவாசிகளும் உங்கள் செயலை பார்ப்பார்கள். மேலும் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவன் பால் நிச்சயமாக நீங்கள் திருப்பப்படுவீர்கள். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான்.
வேறு சிலரோ அல்லாஹுவின் உத்தரவிற்காக பிற்படுத்தப்பட்டுள்ளனர். அல்லாஹ் ஒருவேளை அவர்களை வேதனை செய்யலாம், அல்லது அவர்களை மன்னித்துவிட்டு அவர்களின் தௌபாவை அங்கீகரித்தும் விடலாம். மேலும் அல்லாஹ் அவர்கள் செயலை நன்கறிகிறவன், தீர்க்கமான அறிவுடையவன். முஸ்லிம்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவும் அல்லாஹுவை நிராகரிப்பதற்காகவும் விசுவாசிகளுக்கிடையில் பிரிவினையை உண்டு பண்ணுவதற்காகவும் முன்னர் அல்லாஹுவுடனும் அவனுடைய தூதருடனும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு பதுங்குமிடமாயிருப்பதற்காகவும் ஒரு பள்ளியை கட்டியிருக்கின்றார்களே, அத்தகையோர் அந்நயவஞ்சகர்களில் இருக்கின்றனர். மேலும் நிச்சயமாக நாங்கள் நன்மையை தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று திண்ணமாக சத்தியமும் செய்கின்றனர். இன்னும் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான். நபியே, நீர் ஒருபோதும் அதில் தொழுவதற்காக நிற்க வேண்டாம். ஆரம்ப நாளிலிருந்தே அல்லாஹுவின் பயபக்தியின் மீது அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளியானது, அதில்தான் நீர் தொழுகைக்காக நிற்பது மிக தகுதியுடையது. பரிசுத்தமாக இருப்பதையே விரும்பும் சிறந்த மனிதர்கள் அதில் இருக்கின்றனர். அல்லாஹுவும் இத்தகைய பரிசுத்தமாக இருப்போரை நேசிக்கின்றான். ஆகவே அல்லாஹுவிடம் இருந்துள்ள பயபக்தியின் மீதும் அவனுடைய பொருத்தத்தின் மீதும் தன் கட்டடத்தை அஸ்திவாரமிட்டவர் சிறந்தவரா, அல்லது தன் கட்டிடத்தை வெள்ளத்தால் அரிக்கப்பட்டு விழுந்துவிடும் ஓர கரையின் மீது அஸ்திவாரமிட்டவரா? ஆகவே அது அவருடன் சேர்ந்து நரக நெருப்பில் சரிந்து விழுந்து விட்டது. மேலும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர் வழியில் செலுத்த மாட்டான். அவர்கள் கட்டிய அவர்களின் கட்டடம் அவர்களின் இதயங்களில் சந்தேகத்தை உடையதாகவே அவர்களுடைய இதயங்கள் துண்டு துண்டாகி அவர்கள் மரணிக்கும் வரை இருந்து கொண்டிருக்கும். மேலும் அல்லாஹ் யாவரையும் நன்கறிகிறவன், தீர்க்கமான அறிவுடையவன். நிச்சயமாக அல்லாஹ் விசுவாசிகளிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் அவர்களது செல்வங்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் உண்டு என்பதற்கு பகரமாக விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹுவுடைய பாதையில் போர் செய்து அப்போது விரோதிகளை கொன்று விடுவார்கள், அல்லது விரோதிகளால் கொல்லப்பட்டும் விடுவார்கள். இவர்களுக்கு சுவனபதி தருவதாக தௌராத்திலும் இன்ஜீலிலும் குர்ஆனிலும் அல்லாஹ் தன் மீது உண்மையான வாக்குறுதியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹுவை விட தன் வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார்? ஆகவே விசுவாசிகளாகிய நீங்கள் எதை கொண்டு ஒப்பந்தம் செய்து கொண்டீர்களோ அத்தகைய உங்களுடைய இவ்வர்த்தகத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள். மேலும் இதுவேதான் மகத்தான வெற்றியாகும். அத்தகையவர்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு கோரி தௌபா செய்து மீண்டவர்கள், அல்லாஹ் ஒருவனையே வணங்குபவர்கள், புகழ்பவர்கள், நோன்பு நோட்பவர்கள், ருக்குவு செய்பவர்கள், சுஜூது செய்பவர்கள், நன்மையான காரியங்களை செய்யும்படி ஏவுபவர்கள், தீமையானவற்றை விட்டும் விலக்குபவர்கள், அல்லாஹுவுடைய வரம்புகளை பேணுபவர்கள், அவர்கள்தான் அல்லாஹுவிடம் தங்களை விற்றவர்களாவார்கள். விசுவாசிகளுக்கு சுவனபதி உண்டென்று நபியே நீர் நன்மாராயமும் கூறுவீராக. நபிக்கோ விசுவாசிகளுக்கோ இணை வைத்துக் கொண்டிருப்போருக்காக அவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய பந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள்தாம் என்று இவர்களுக்கு தெளிவானதன் பின்னர் மன்னிப்பு கோருவது ஆகுமானதல்ல. மேலும் நபி இப்ராஹிம் தன் தந்தைக்காக மன்னிப்பு கோரியது ஒரு வாக்குறுதியை தவிர வேறில்லை. அதை அவருக்கு அவர் வாக்களித்திருந்தார். பின்னர் நிச்சயமாக அவருடைய தந்தையாகிய அவர் அல்லாஹுவுக்கு விரோதி என தெளிவாகிவிட்ட பொழுது அதிலிருந்து அவர் விலகிக் கொண்டார். நிச்சயமாக இப்ராஹிம் மிக்க இரக்க மனமுடையவர், துன்பங்களை சகித்துக் கொள்ளக்கூடியவர். எந்த கூட்டத்தினரையும் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னர் அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டியதை அவன் அவர்களுக்கு விவரமாக தெளிவுபடுத்துகின்ற வரை அவர்களை அவன் வழிகெடுப்பவனாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கறிகிறவன். நிச்சயமாக
அல்லாஹ் அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது. அவனே உயிர்ப்பிக்கின்றான், அவனே மரணிக்கும்படியும் செய்கின்றான். அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை, எந்த உதவியாளரும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய நபியின் மீதும் அவ்வாறே முஹாஜிர்கள் மீதும் இன்னும் அன்சாரிகள் மீதும் தௌபாவை ஏற்று திட்டமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு செய்தான். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்களில் ஒரு சாராரின் இதயங்கள் சருகி விடுவதற்கு நெருங்கிய பின்னர் நெருக்கடி சமயத்தில் நமது நபியாகிய அவரை முழு மனதுடன் பின்பற்றினர். பின்னர் அவர்கள் மீது தௌபாவை ஏற்று பாவ மன்னிப்பு செய்தான். நிச்சயமாக அவன் அவர்களோடு மிக்க இரக்கமுடையவன், மிக கிருபையுடையவன். பிற்படுத்தி வைக்கப்பட்டிருந்தோரான மூவரின் மீதும் அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்று மன்னித்து விட்டான். முடிவில் பூமி அது விஸ்தீரணமாக இருந்தும் அவர்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது. இன்னும் அவர்கள் மீது அவர்களின் உயிர்களும் நெருக்கடியாகிவிட்டன. அல்லாஹுவிடமிருந்து ஒதுங்குமிடம் அவனின் பால் அல்லாது இல்லை என்பதையும் அவர்கள் உறுதியாக அறிந்து கொண்டனர். ஆதலால் அவர்கள் பாவத்திலிருந்து விலகிக் கொள்வதற்காக அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான். நிச்சயமாக அல்லாஹுவே தௌபாவை மிகவும் ஏற்று மிக்க மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள். சொல்லாலும் செயலாலும் உண்மையாளர்களுடனும் ஆகிவிடுங்கள். மதீனா வாசிகளுக்கும் அரபிகளில் உள்ள கிராம வாசிகளில் அவர்களை சூழ வசிப்பவருக்கும் அவர்கள் அல்லாஹுவுடைய தூதரின் உயிரை விட தங்களின் உயிர்களையே பெரிதாக கருதி ஆசை வைப்பதும் அவர்களுக்கு தகுமானதல்ல. அதன் காரணமாவது, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் செல்கையில் தாகம், களைப்பு, பசி ஆகியவையும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. அதுபோன்றே நிராகரிப்பவர்களை ஆத்திரமூட்டக்கூடிய எந்த இடத்திலும் அவர்கள் மிதிப்பதும் இல்லை. எதிரியிடமிருந்து எந்த துன்பத்தையும் அவர்கள் அடைவதும் இல்லை. அவற்றுக்கு பகரமாக அவர்களுக்கு நல்ல செயல் அதனுடைய நன்மை எழுதப்பட்டே தவிர என்பதாகும். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய நன்மை செய்தோரின் கூலியை வீணாக்கி விட மாட்டான். இன்னும் அவர்கள் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ செலவு செய்வதும் இல்லை. எந்த பள்ளத்தாக்கையும் அவர்கள் கடப்பதும் இல்லை. அவர்களுக்கு அவைகள் நற்கர்மங்களாக எழுதப்பட்டே தவிர. காரணம், அவர்கள் செய்து கொண்டிருந்தவைக்கு மிக அழகான கூலியை அவர்களுக்கு அல்லாஹ் நல்குவதற்காகவே. விசுவாசிகள் ஒட்டுமொத்தமாக ஊரை விட்டு புறப்பட்டு செல்லலாகாது. அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காகவும், இன்னும் அவர்களின் கூட்டத்தாரை அவர்கள் பால் திரும்பி விடும் பொழுது எச்சரிக்கை செய்வதற்காகவும் அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டாமா? அதன் மூலம் அவர்கள் தீயவைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். விசுவாசம் கொண்டோரே, நிராகரிப்போரிலிருந்து உங்களை அடுத்திருப்போருடன் போர் செய்யுங்கள். அவர்கள் உங்களிடம் கடுமையையே காண வேண்டும். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையோர்களுடன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் ஏதேனும் ஓர் புதிய அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட்டால் உங்களில் யாருக்கு இது விசுவாசத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது என்று கேட்கக்கூடியவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். ஆகவே விசுவாசம் கொண்டிருக்கிறார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு அது விசுவாசத்தை அதிகப்படுத்திவிட்டது. இது குறித்து அவர்களோ மகிழ்ச்சி அடைகின்றனர். அன்றியும் எவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கின்றதோ அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய அசுத்தத்துக்கு மேல் அசுத்தத்தையே அது அதிகப்படுத்திவிட்டது. இன்னும் அவர்கள் நிராகரித்தவர்களாக இறந்தும் விட்டனர். நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு தடவையோ அல்லது இரு தடவையோ துன்பங்களுக்குள்ளாகி சோதிக்கப்படுகின்றனர் என்பதையும், அதன் பிறகும் அவர்கள் தௌபா செய்து மீள்வதும் இல்லை, நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை என்பதையும் அவர்கள் காணவில்லையா? இன்னும் ஓர் அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட்டால்
அவர்களில் சிலர் சிலரை பார்க்கின்றனர். கண்ணால் சாடை காட்டி விசுவாசிகளில் உங்களை எவரும் பார்த்தாரா என்று கேட்டுவிட்டு பின்னர் திரும்பி விடுகின்றனர். நிச்சயமாக அவர்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியாத கூட்டத்தாராக இருப்பதன் காரணத்தால் அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களை திருப்பி விட்டான். விசுவாசிகளே, உங்களிலிருந்தே திட்டமாக ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். உங்களுக்கு யாதொரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு மிக வருத்தமாக இருக்கும். உங்கள் மீது மிக்க பேராசை கொண்டவர், விசுவாசிகளோடு மிக இரக்கமுள்ளவர், மிக கிருபையுடையவர். நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை ஏற்காது விலகிக் கொண்டாலும் அவர்களிடம் நீர் கூறுவீராக, அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. அவன் மீது என் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். அவனே மகத்தான அரிசின் அதிபதியாவான்.